குறி தற்குறி இல்லைன்னா ஆச்சரியக்குறி அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க சொன்னதை வந்து இப்போ ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன கூறினா எனக்கு அது எங்களுக்கு வேறு குறிக்குதே அப்படின்னு பேசியிருக்காரு. அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் பேசும்போது நாங்கள் தற்குறி கிடையாது, நாங்கள் ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி பயங்கர ரைமிங்கில் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆச்சரியக்குறியோ இல்லை வெற்றி குறியோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, எங்களுக்கு வேறு குறி இருக்குது, எங்களுக்கு தேர்தல் குறி, அதில் இருக்கிறது தான் எங்களோட குறி, நாங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி அவர்கள். ஒரு ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை, எங்களுடைய குறி தேர்தல் குறி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் உங்களை அவர் அடிக்கவே ஆரம்பிக்கலாம், அடிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி அலறீங்களாமே, நீங்கள் பயப்படுறீங்களா சார், நான் பெஜார் ஆகிட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். ரகுபதி அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். என்னன்னா நமக்கு டக்குன்னு கேட்கணும்னு தோணுது, என்ன சார் பயமே இல்லைங்கிறீங்க, ஏதோ வாயெல்லாம் ரொம்ப கொள்ளுற, ஒருவேளை பயந்துட்டீங்களோ, உங்களுக்கே தெரியாமல் ஒரு பயம் உள்ள இருக்கோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு தடுமாறி கடைசியில் வந்துட்டு நாங்கள் பயப்படலையா, யாரை பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாது, யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பயப்படுறாங்களா இல்லையான்றது இவர் சொல்கிறத வச்சு நீங்களே ஒரு குறைந்தபட்ச முடிவுக்கு வரலாம். அதுக்காக தான் எடுத்து போடுறோம். மக்களே இது உங்களோட முடிவு தானே தவிர நாங்கள் எதையும் உள்ள புகுத்தல. யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது, எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது, களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ரு என்ன கேட்டாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே எதிரி தான். ஒன்று வந்து அரசியல் எதிரி பாஜக, கொள்கை எதிரி திமுக. இதில் தாவேக வந்து கொள்கை எதிரியான திமுக மட்டும் தொடர்ந்து அடின்னு அடிச்சுனேங்கிறாங்க. பாஜக பற்றி பெருசாக பேசுகிற மாதிரி தெரில. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாஜகவோட சி டீம் தாவேக, தேவைக்கவும் பாஜகவும் வேறு வேறு கிடையாது, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். அதை முன்னாடி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து அரசியல் களத்தில் வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க மவுத் பீஸாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு ரகுபதி அவர்கள். ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சிடி விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சிடி. எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள்.